நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது, இறை ஆட்சி உங்களிடையே இருக்கிறது என்கிறார். கடவுளுடைய அரசாட்சி என்பது நம்மிலே அல்லது என்னிலே இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்தல், அவருக்காக வாழ்தல், இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தது போல் வாழ்தல், இதிலெல்லாம் இது அடங்கியிருக்கிறது. இதை உணர்ந்தால் நம்முடைய வாழ்வு சிறக்கும். முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலின் ஆசிரியர் கூட சொல்கிறார், ஞானம் அது இயேசுவை குறிக்கிறது. 11 பாடலிலே கடவுளுடைய வாக்கை பற்றி திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். அந்த வார்த்தை இயேசுவை குறிக்கிறது. எனவே எப்படி சுற்றி இப்படி வந்தாலும் இயேசுதான் நம் வாழ்வின் மையம். இயேசுவின் பிரசன்னத்தை உணர்கின்ற பொழுது கடவுளுடைய ஆட்சி நம்மிலே மலரும், பிறரிடம் சென்றடைய நாமும் ஒரு காரணமாகும். அதற்கு அனுபவத்திலே, நம் உள்ளத்திலே, நம் உடலிலே, நம் ஆன்மாவிலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அதற்கு தக்கவாறு நம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். இறை ஆட்சி ஒரு அனுபவம். அது இங்கே தொடங்கி முடிவில்லா வாழ்விலே முடியும் என்பதை மறக்க வேண்டாம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.